கவிதா அவர்கள் பேசுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழையாயக்குடியிலிருந்து வந்திருக்கேன். பேர் கவிதா. நான் இயற்கை விவசாயி. நான் இயற்கை விவசாயின்னு சொல்றதுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புவி வெப்பமடைதல், தமிழ்லயே பேசுற புரியுது இல்லைங்களா? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு. புவி வெப்பமடைதல், இந்த ஓசோன் உடையாயிடுச்சுன்னு சொல்லி அதுல இருந்து லேயர்கள் புவி வெப்பமடையுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் காரணம் இல்லைங்க. தொழிற்சாலையில இருந்து வர்ற வெளியில வருதுல வாயுக்கள், அப்புறம் நம்ம விவசாய கழிவுகளை எரிக்கிறனால வர்ற வாயுக்கள், இந்த HF மாடு இருக்கு இல்லைங்களா, மாடு சாணி மக்கும் போது ஒரே இடத்துல டன் கணக்கான சாணியை போட்டு அதை மக்க வைப்போம். அதுல வரக்கூடிய மீத்தேன்கிற வாயுக்கள், இதனால சுத்தி இருக்கிற காத்து ரொம்ப அசுத்தமாயிருச்சு. அசுத்தமாயிருச்சா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? அசுத்தமாயிடுச்சு. இதனாலதான் பூமி வெப்பமடைதல். இதன விளைவுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க, காலையில வீடியோ எல்லாம் போட்டாங்க இல்லைங்களா? ஒரே நாள ஒரு வருஷத்துக்கான மழை பெஞ்சு தீத்துட்டு போயிருது. இது என்ன ஆகுது? அதனால மண்வளத்தை ரசாயன உரத்தை போட்டு அதை மலடாக்கி வச்சிருக்கோம். அதுல மண்ணில் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அது தன் பிடிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. அதுல எதுவுமே இருக்கிறது இல்ல. அந்த தண்ணி என்ன பாகுது, கிடுகிடுன்னு ஓடி போய் கடல்ல கலந்துருது. இப்ப அதனால கடல் சீற்றம் வருது. முக்கியமா விவசாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் நான் சந்திக்கிறேன், நிறைய சவால்கள் இருக்குங்க. இதனால இந்த பருவநிலை மாற்றத்தினால விவசாயத்துல ரொம்ப சவால்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல மும்மாரி மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இருக்காங்களா விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அதாவது வடகிழக்கு பருவமழையை நம்பி நாங்கெல்லாம் இருக்கோம். இது ஜூன் ஜூலை, அதாவது ஆடி ஆவணியில நாங்க நெல் விதைக்கிறோம். நான் பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் விதைப்பேன். ஹைபிரிட்ல எந்த ஒரு விதைகளும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த விதைகள் அடுத்து கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கும். பாரம்பரிய நெல் ரகங்களை விதைக்கும் போது அதுவே விதைக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த விதைகள் என்ன ஆகும்னா, பருவத்தே பயிர் செய், அந்த காலத்துல பயிர் செஞ்சிடும். அந்த ஆடி ஆவணியில பயிர் செய்யணும். அவ பயிர் செய்யறப்ப மழை இருக்காது. அதனால நம்ம தண்ணியை விட்டு செஞ்சு ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி வளர்த்தும் போது பனி பெய்யும். அது பூ எடுக்கிற சமயத்துல பனினா ஓவர் பனியா இருக்கும். அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும் போது இந்த பனியோ இல்ல மழையோ பெஞ்சதுன்னா அந்த கேப் ஃபில் ஆயும் எல்லாமே பதறா மாறிடும். பதறனா நெல்லே இருக்காது. அந்த அரிசி அரைக்கும் போது அரிசி இருக்காது. அப்படியும் மீறி நம்ம தப்பிச்சு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அறுவடை சமயத்துல மழை, பயங்கரமான மழை பெஞ்சிடும். இதனால என்ன ஆகுது, மகசூல் குறையுது, எல்லாமே கஷ்டம். எங்களுக்கு நிறைய நஷ்டம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப உணவு தட்டுப்பாடு வருது இல்லைங்களா? இதனால நான் இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன். சரிங்களா? இந்த இயற்கை விவசாயத்துல எந்த உரமும் தேவையில்லை, களைக்கொல்லி தேவையில்லை, பூச்சி மருந்து தேவையில்லை. மாட்டு சாணியில சாணி கோம்பையும் பயன்படுத்தி மட்டும்தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாரும் கேட்பாங்க, இது எப்படி இது மட்டும் சாத்தியமாகும் அப்படின்னு. சாத்தியமாகும். நம்ம சுபாஷ் பாலேக்கர் ஐயா சொல்ற மாதிரி காடுகளை போல நம்ம விவசாயம் பண்ணணும். காடுகளை நம்ம போய் பாக்குறோம். யாரு நீங்க விதை போட்டீங்களா, நான் விதை போட்டேன்? யாருமே விதை போடல. இல்ல பறவைகளும் வனவிலங்குகளும் தானே விதை போட்டு காடுகள் பல கலப்பு பயிர்களா வளர்ந்துருக்கு. செடி, மரம், கொடி, இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு. அதே மாதிரிதான் நம்மளும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். 1 ஏக்கர்ல நீங்க அஷ்யூம் பண்ணி பாருங்களேன், 1 ஏக்கர்ல சுத்தி டிம்பர் மரங்கள், நடுவுல தென்னை, வாழை, பல வகைகளான கொய்யா, சப்போட்டா, காய்கறிகள், கீழே கிரீப்பர்ஸ் சொல்றோம்ல அந்த கொடி வகைகள் எல்லாமே பயிர் செஞ்சோம் அப்படின்னா அப்படியே மைக்ரோ கிளைமேட் வரும். அது தண்ணி குறைவான தண்ணி போதுங்க. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் குறைவான தண்ணி போதும். தண்ணி எப்படி நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா, மல்ச்சிங்கிற மூடாக்கு. இந்த இலை மூடாக்குன்னா அந்த பேப்பர் எல்லாம் போட்டு மூடாக்கு இல்லைங்க, இயற்கையாவே மூடாக்கு. இந்த இலை தலைகள் எல்லாம் விழுகுது இல்லைங்களா, அது அப்படியே விட்டுறணும். அதுதான் மூடாக்கு. அதுதான் நம்ம மண்புழுகளுக்கும் நுண்ணுயிர்களுக்கான உணவுகள். அது இல்லாம நாங்க ஜீவாமிர்தம் விட்டு எல்லாமே சரி பண்ணி அதுதான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுதுன்னா மைக்ரோ கிளைமேட் உருவாகுது. அப்ப அந்த புவி வெப்பம் அடையறது குளிரும்.
அதாவது இதிலிருந்து ஒரு பெரிய பங்களிப்பு நமக்கு வந்து இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான பங்களிப்பு நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படுதுன்னா காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? மனிதர்களாக நம்ம தானே. இயற்கைக்கு எதிராக எல்லா வேலையும் செய்யறதுனால தான் இத்தனையும் நம்ம விளைவுகளை சந்திக்கிறோம். எல்லா மரங்களையும் வெட்டுறோம், அது வருஷக்கணக்கா இருக்கிற மரங்களை வெட்டுறோம். மரங்க பொதுவா ரசிக்க கூடாது, நேசிக்கணும். ஒவ்வொரு மரங்களையும் வெட்டும் போது நம்மளுக்கு அப்படியே உள்ள வந்து பதறணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது பதறண்டாத்தான் நம்ம வந்து மரங்களை அழிக்க மாட்டோம். ஒரு இடத்துல மரத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பயிர், தென்னைனா தென்னை, டீ, காஃபி, அந்த மாதிரி ஒரே மாதிரி பயிர். அப்ப ஒரே மாதிரி பயிர்கள் வந்து கீழே விழுகிற இலையிலிருந்து ஒரே மாதிரியான மீத்தேன் வாயு தானே வரும். இதுக்கு தான் கலப்பு பயிர்கள், மோனோகிராப், டைகாட், இந்த 2 இருக்கு இல்லைங்களா, ஒரு வித்துல இரு வித்துல எல்லாமே கலந்து வச்சோம் அப்படின்னா எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு மண்ணுக்கும் கிடைக்கும், நம்ம மீத்தேன் வாயுவும் குறைச்சிக்கலாம். அதனால குளிரும். நீங்க தெரியுங்களா, செடிக்கு வந்து தண்ணி தேவையே இல்லை. செடிக்கு தண்ணி தேவையே இல்லை. அதுக்கு வந்து காட்டுல ஈரப்பதம் தான் வேணும். அந்த ஈரப்பதத்தை வச்சுதான் நம்ம வந்து செடியை வந்து ஒளிச்சேர்க்கைக்கான உணவு தயாரிச்சுக்கும். அந்த ஈரப்பதத்தை எப்படி கொண்டு வர முடியும்னா மைக்ரோ கிளைமேட் மூலியமா தான் கொண்டு வர முடியும். இப்ப இது எல்லாமே அழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. இதோட பங்களிப்பு என்னன்னா நம்ம பெண்களாகிய நாம் தான் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். எல்லாம் அஃபெக்ட் ஆகிறது பெண்கள் தான், அஃபெக்ட் ஆகிறது பெண்கள் தான். ஆனா அது சரி செய்யக்கூடிய வலிமையும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயத்துல இறங்கி அதை சரி செய்யணும்னு என்னோட பங்களிப்பு, இந்த பூமி வந்து நல்லா இருக்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்லதா கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பங்களிப்புக்காக செய்யறேன். ஏன்னா அந்த காலத்துல இருந்து அவதாரங்கள் எல்லாமே பெண்கள் வந்துட்டு ஒரு சாமியா தான் காட்டுவாங்க, சாமியா தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம சாமி உருவத்திலேயாவது இருந்து இந்த பூமியை காப்பாற்றணும்னா நமக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இந்த நெகிழி, அந்த பிளாஸ்டிக், மக்காத பொருளை பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்காத பொருளை பயன்படுத்தாது. ஒரு கவர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணில், அதுல இருக்கிற மண்புழு சாகும், நுண்ணுயிரி சாகும். இந்த மண்புழு தான் வந்துட்டு உழவன்னு சொல்லுவாங்க. 12 அடிக்கு கீழே போயிட்டு வந்துட்டு உழவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மண்புழு தான். அது கெடுது. அப்படியே கடல்ல போய் போட்டாண்டா அது என்னாகும், கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் சாகுது. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அழிச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு கவர்னால. இப்ப எத்தனை கவர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது கவர். எங்க தோட்டத்திலேயே எல்லா கவர் எல்லாம் கொண்டு வருவாங்க. நான் எதுக்குமே சரி ஒத்துக்கவே மாட்டேன். டீ வேணுமா, நான் பிளாஸ்க்ல ஊத்தி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். எதுவுமே நான் வந்து கவர் யூஸ் பண்ணக்கூடாது, சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சீவக்காய் பேஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க புரிஞ்சவங்க. நீங்களும் எல்லாம் கொண்டு வாங்க. நம்மளோட இயற்கைக்கு பங்களிப்பு என்னன்னு கேட்டா நம்ம தாங்க செய்யணும். நம்ம பெண்கள் தான் முன்னாடி எடுத்து வச்சு செய்யணும். மக்காத பொருளை பயன்படுத்தாம மக்கிற பொருளா கடைக்கு போறோமா, ஒரு பைய எடுத்துட்டு போய் வாங்குங்களேன், இதுல என்ன ஆகி போயிரும், நல்லது தானே. ஒரு கவர்னால எத்தனை உயிர்கள் பாதிக்குது, இந்த காடுகள் அழியுது. நம்ம பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, பறவைகள், வனவிலங்குகள் நிறைய பாதிக்கும். இந்த பறவைகள் வந்துட்டு இப்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ரக்க பெருசாயிட்டே இருக்கு, உடம்பு வந்து சிறுசாகுது. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்த முடியல, இப்போ இனப்பெருக்கம் செய்ய முடியல, அதிகமான இனப்பெருக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற. அந்த இனப்பெருக்கம் குறைஞ்சாவே அந்த விதைகள் வந்துட்டு காடுகள்ல போறதே அந்த பறவைகள் தான், அது குறைஞ்சிரும். இப்ப காடுல அழிவு விளிம்புக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். யானை அழிக்கிறோம், ஹில்ஸ்ல மலையில போய் நம்ம விவசாயம் பண்றோம். அதோட இடங்க அது, வனவிலங்குகளோட இடத்துல போய் நம்ம விவசாயம் பண்றோம். அதோட அழிவு அந்த யானைகள் தான் வந்துட்டு நிறைய விதைகள் போடுது. காடு உருவாக்குறதுக்கு அதுதான். நம்ம அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம என்னத்துக்கு அழிச்சிக்க போறோம்? இந்த மரங்க, செடி கொடிகள், பறவைகள் எல்லாம் அழிச்சிட்டு நம்ம ஒன்னும் சாதிக்க முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, புரியுதுங்களா? நம்ம என்ன வந்து இயற்கைக்கு செய்யறோமோ அது நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாமே இயற்கைய பராமரிச்சாங்க, இயற்கைக்கு எந்த கெடுதலும் செய்யல. ஒரு ஆடு மாடாகட்டும் எதுக்குமே எதுவுமே கெடுதல் செய்யாம இருந்தனாலதான் நம்மளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, வளர்ச்சிங்கிற பேர்ல எல்லாமே அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். முக்கியமா மரங்கள் அழிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால நிறைய தீது வந்து நம்மளுக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விளைவுகள் கிடைக்குது இல்லைங்களா நம்மளுக்கு. இது அடுத்த தலைமுறை, நம்மளாம் பெருசாயிட்டோம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போக போறோம்? ஒன்னும் இல்ல, சுத்தமான காத்து, அதுக்கு நல்லா மரம் வச்சுக்கணும், நல்ல கிறிஸ்டல் மாதிரி வாட்டர், அப்புறம் ரெயின் வாட்டரை சேர்த்து வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெயின் வாட்டரை சேர்த்து வைக்கணும்.
நல்ல மண் வளம் இதெல்லாம் கொடுத்துட்டு போனாவே போதுங்க. நம்ம எதுவுமே சாதிக்க வேண்டாம். அவங்க செஞ்சுக்குவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு அது மட்டும் கொடுத்துட்டு போனாவே போதும். நான் பாரம்பரிய நெல் ரகங்களை வந்துட்டு பயிர் செஞ்சு சாகுபடி பண்ணிட்டு அரிசியும் விளைவிச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையானது பூங்காருங்கிற அரிசி வந்து பெண்களுக்கான அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை பிரச்சனை, சுகப்பிரசவம் எல்லாத்துக்குமே அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்களுக்கான இருக்கு. இது சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கு. நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கைக்கு எதிராக எது செய்யாம இருந்தாவே போதும். உங்களோட பங்களிப்பு என்ன? ஒரு டெரஸ் கார்டன் வைக்கலாம், இந்த வீட்டுக்கு முன்னாடி மரங்க வைக்கலாம். அப்படி எதுவுமே முடியலையா, இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகள், அரிசி பருப்பு, கீரைகள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாவே இயற்கை விவசாயி அதிகமாவாங்க. அதையாவது நம்ம செஞ்சு நம்ம மாசு இல்லாத இயற்கையே நம்ம கொடுத்துட்டு போவோம் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பசுமை தாயகம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு கல்லூரி நிர்வாகிகளுக்கும் நன்றி, வணக்கம்.